இந்தியன் உமன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓடி அட் பெங்களூரு நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. இதுல இந்தியன் உமன்ஸ் 143 ரன்ஸ் வித்தியாசத்துல சும்மா தரமா வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி ஹர்மன்பிரீத் கௌர் பேட்டிங் எடுத்தாங்க அண்ட் இந்தியா 265 போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மிருதி மந்தனா ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரிங்க 117. இது அவங்களோட 6வது ஓடி 100. சவுத் ஆப்பிரிக்காவோட 2வது 100 சூப்பரா விளையாடுனாங்க. இன்ஃபேக்ட் 75 ரன்ஸ்ல இருக்கும்போது இன்ஜுரி வேற வந்துச்சு அவங்களுக்கு, டோ இன்ஜுரி. அதை வச்சுட்டே கண்டினியூ பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்திராக்கர் ஒரு சின்ன நாக் விளையாடுனாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டாங்க. பட் இந்த ஏன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. 99 for 5 இருந்து வந்து பாத்தீங்கன்னா 265 இந்தியா அடிக்க விட்டது கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் சவுத் ஆப்பிரிக்கா போலிங். அண்ட் சேசிங்ல சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் லிட்டரலி ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஏன்னா இந்தியன் பவுலர்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. நியூ பால் பவுலர்ஸ் ரேணுகாவா இருக்கட்டும், பூஜா வஸ்திராக்கா இருக்கட்டும் அண்ட் ஆஷா சோபனா அவங்க டெபியூ மேட்ச்ல 4 விக்கெட் சூப்பர் ஸ்பெல். அவங்க தான் WPL பெங்களூர் விளையாடுனாங்க, புரியுது அவங்களுக்கு. அண்ட் இந்த மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா போட்டாங்க அண்ட் அது கிளியரா தெரிஞ்சது இவங்க ஒரு மிகப்பெரிய வெப்பனா இருக்க போறாங்க இந்தியாவுக்கு ஃபியூச்சர் கேம்ஸ்ல சொல்லிட்டு. சோ ஒரு தரமான வின், சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் அப் ஆகும் இந்த மாதிரி ஓடிஐ மேட்சஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் தரமா வின் பண்ணிட்டாங்க இந்தியா, அதுதான் நான் சொல்லுவேன். சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.